ஒரு மிடில் ஏஜ் கப்பிள் ஒரு 15 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜுக்கு அப்புறம் பிரியறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னவா இருக்கலாம்? ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், முதல்ல இருந்தே நிறைய விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கலாம். சோ குழந்தைங்க அப்படின்னு ஃபேமிலி விரிவாகும் போது அவங்களோட செயல்களும் சரி, சிந்தனைகளும் சரி, குழந்தைங்களை வளர்க்கறதுல, அவங்களோட ஃபியூச்சர்ல அப்படின்னு டைவர்ட் ஆயிருக்கலாம். அப்படி ஆகும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடோட சிக்னிபிகன்ஸ் வந்து கம்மியாயிடும். சில பேர் வந்து நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன், பட் நம்ம ரெண்டு பேரும் அவங்க குழந்தைங்க வளர்க்கறதுல மாத்திரம் நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம். மத்தபடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நமக்குள்ள பெரிய ஈடுபாடு இல்ல அப்படிங்கிறதுல கிளியரா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஒரு 10 or 15 இயர்ஸ் சஸ்டெயின் ஆகும்போது அதுல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கம்மியா இருக்கு. பட் ஒரு ஊர் வழக்கத்துக்காக நம்ம ஒரு ஃபேமிலியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி செயல்படுற சில மேரேஜஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ் அவங்க சில்ட்ரன் எல்லாம் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி சோ அவங்களோட லைஃப் இவங்களை சார்ந்து இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது ஃபைனலி தே டிசைட், இத்தனை வருஷம் நம்ம வந்து நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை வித்து கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், பட் இப்போ இனிமேல் அட்லீஸ்ட் இருக்கிற இயர்ஸ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம்னு டிசைட் பண்ணி செப்பரேட் ஆறாங்க.